عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم من أحب لقاء الله أحب الله لقاءه ومن كره لقاء الله كره الله لقاءه. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவனுடைய ஆகிரத்தை தயாரித்துக் கொள்வதற்காக ஒரு சிறிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். தயாரிப்புக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட காலம் பெரிய ஒரு காலம் அல்ல, ஒரு சிறிய ஒரு காலம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, இந்த சிறிய காலத்தை நல்ல முறையிலே பிரயோஜனப்படுத்தி நேரங்களை வீணாக்கி விடாமல் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய எந்த செயல்களை கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுவானோ, எந்த நன்மையான காரியங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தங்கள் கிடைக்குமோ அப்படியா கொண்ட நல்ல காரியங்களே இந்த குறுகிய கால வாழ்க்கையை நாங்கள் செலவழித்து அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக அல்லாஹ் எங்களை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். இதற்காக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்கள் ஏற்பாடுகளை செய்து கொள்ளட்டும். அவர்கள் சாலிஹான அமல்களை செய்து கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே வேற யாரையும் கூட்டாக்கி கொள்ள வேண்டாம், சேர்த்து கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எங்களை பார்த்து மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் மவுத் இருக்கின்றது, மவுத்துக்கு பின்னாலே வாழ்க்கை இருக்கின்றது, ஆக்கிரம் இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மேலான சகோதரர்களே, அதற்காக என்ன ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம், அதற்காக என்ன தயாரிப்புகளை செய்திருக்கின்றோம். திடீரென்று மவுத்து வந்து விட்டால் திடீரென்று மவுத்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்காக என்ன தயாரிப்புகளை செய்திருக்கின்றோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், இக்தனிம் ஃபில் ஃபராகி ஃபضل الركوع عسى ان يكون موتك بغتة كم من صحيح مات من غير سقم ذهبت نفسه الصحيحة فلتة. மனிதா, ஒவ்வொருவரையும் பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு ருக்கு செய்வதற்கு அல்லாஹ்வை ருக்கு செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால், சிறியோரு நேரம் கிடைத்தால் அந்த நேரத்தை நீங்கள் வீணாக்கி விட வேண்டாம். அந்த நேரத்திலே ஒரு ருக்குவை செய்து ஒரு 2 ரக்காத்தை தொழுது அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், அதை பாக்கியமாக எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த நேரத்தை கனிமத்தாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கம்மின் சஹீஹின் மாதமின் அஸா கம்மின் சஹீஹின் மாதமின் கைரி சகமி. எத்தனையோ பேர்கள் அவர்கள் மௌத்தாகி கொண்டிருக்கின்றார்கள், நோயே இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான நோய் இல்லாமல் மௌத்தாகி கொண்டிருக்கின்றார்கள். அஸா அன் யகூன மௌத்துக பகதன், உனக்கு திடீரென்று மௌத்து வந்துவிட முடியும், திடீரென்று உனக்கு மௌத்து வந்து விடலாம். அதனால
நோய் இல்லாமல் மௌத்தாகி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். திடீரென்று அவருடைய உயிர் போய்விட்டது. அதனால எல்லா நிலைமையிலையும் நேரத்தை வீணாக்கி விடாமல் நேரங்களை பிரயோஜனப்படுத்தி அந்த நேரங்களை நன்மையான காரியங்களிலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல்களிலே உன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொள் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுமதியான காலம் மேலான சகோதரர்களே, காலங்கள் பொறுமதியாக இருப்பதனாலதான் அல்லாஹ் காலத்தின் மீதும் சத்தியம் செய்து சொல்கின்றான். சொல்லிருக்கின்றான். எங்களுக்கு தெரியும் காலத்தின் மீது சத்தியம் செய்கின்றான். அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஏதாவது ஒன்றின் மீது சத்தியம் செய்திருந்தால் அது ஒரு சிறந்ததாக, உயர்ந்ததாக, மேலானதாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில பலரின் மீது சத்தியம் செய்திருக்கின்றான். அதே போல காலத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கின்றான். எனவே மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இந்த நேரங்களை நாங்கள் வீணாக்கிக் கொள்ளக்கூடாது. காலங்கள் போய்கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் கபர் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வதை போல இர்தஹலத்தித் துன்யா முத்பிரா வர்தஹலத்தில் ஆখিরাத்து முக்மிலா ஃபலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன் ஃபகூனு அப்னாஅல் ஆখিরা வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப் வகதன் ஹிசாபுன் வலா அமல். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் துனியா எங்களை விட்டு தூரமாகிக் கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஆகிரம் எங்களை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. இர்தஹலத்தித் துன்யா முத்பிரா வர்தஹலத்தில் ஆখিরাத்து முக்மிலா. ஆகிரம் ஒவ்வொரு நாளும், உதாரணத்துக்கு 60 வயதிலே என்னுடைய மவுத் எழுதப்பட்டிருந்தால் நான் ஒவ்வொரு நாள் கலிய என்னுடைய 60வது வயதை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய இந்த வருடம் முடியும், இந்த வருடம் முடிந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி மனுஷியாரங்கள் நாள்களாக, நாள்கள் கிழமைகளாக, கிழமைகள் மாதங்களாக, மாதங்கள் வருடங்களாக, வருடங்கள் போய் போய் என்னுடைய மவுத்துடைய நாள் வந்துவிடும். அந்த நாள் நான் மவுத்தாகி விடுவேன். எனவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் மவுத்தை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றோம், ஆக்கிரத்தை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றோம். துனியாவை விட்டு ஒவ்வொரு நாளும் தூரமாகிக் கொண்டே இருக்கின்றோம். இங்கிருந்து கண்டிக்கு ஒரு பயணம் செய்யக்கூடிய நாங்க வாகனத்தில் ஏறி ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். வாகனத்தை ஒவ்வொரு நிமிடமும் அந்த டயர் ஒவ்வொரு சுத்த சுத்த நாங்க அந்த இடத்தை நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். கொழும்பிலிருந்து தூரமாகி ஒவ்வொரு தடவையும் கொழும்பிலிருந்து தூரமாகிறோம், கண்டியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இதே போல மேலான சோழர்களே, நெருங்கிக் கொண்டிருக்கிறது நேரங்கள், காலங்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ஃபலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன். துனியாவுக்கு என்று சிலர்கள் இருக்கின்றார்கள், ஆகிரத்துக்கு என்று சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களை நீங்கள் ஆகிரத்துக்கு என்று வாழக்கூடிய கூட்டத்திலே உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா. உலகத்துக்காக வாழக்கூடிய கூட்டத்திலே உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டாம். ஃபைனல் யௌம அமலுன் வலா ஹிசாப் வகதன் ஹிசாபுன் வலா அமல். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே, இது முயற்சி செய்வதற்கு, அமல் செய்வதற்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம். இங்க கேள்வி கணக்கு கிடையாது, இங்க கேள்வி கணக்கு கிடையாது. நாங்க செய்யறத விருப்பமானதெல்லாம் செஞ்சு கொண்டே போகலாம். நன்மையோ தீமையோ செஞ்சு கொண்டே இருக்கலாம். யாரும் எங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்கறதுக்கு இல்ல. யாராவது கேட்டால் நாங்க அதுக்கு ஏதாவது நல்ல ஒரு பதில சொல்லி அவரை வாயை அடக்க செஞ்சிருவோம் நாங்க. எனவே வாதன் அமல் ஆகிரத்துடைய வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கையில் எந்த விதமான அமல்களும் செய்வதற்கு யாருக்கும் சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட மாட்டாது. அது கேள்வி கணக்குக்கென்றே உள்ள நாள். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில் நேரங்கள் பிரயோஜனப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு பல வகையான பொறுப்புகளை தந்திருக்கின்றான். மேலான சகோதரர்களே, பல பொறுப்புகள் எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்புகளை தந்த அல்லாஹ், பொறுப்புகளை பற்றி கயாமத்துடைய நாளில் கேள்வி கணக்கு கேட்பான். பொறுப்புகள் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா என்ற கேள்வி கணக்குகள் கேட்கப்படும். யாரு தன்னுடைய பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றிருப்பார்களோ அதற்கு அல்லாஹ் அவன் சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு மேலான சொர்க்கத்தை கொடுப்பான். யார் பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்ற இல்லையோ அல்லாஹு தஆலா அதற்கு தண்டனைகளை கொடுப்பான். மன்னிப்புடைய வாசலை திறந்து வைத்திருக்கின்றான். யாரை எப்படி விரும்புகிறாரோ அப்படி மன்னிப்பான். அதே போல தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது. சில பொறுப்புகளை நிறைவேற்றிவிட்டு சில பொறுப்புகளை நாங்கள் நிறைவேற்றாவிட்டால் அந்த நிறைவேற்றப்படாத பொறுப்புக்காக எங்களோட நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படும். எனவே மேலான சொல்ல எல்லா தீனுடைய எல்லா அம்சங்களும் கண்காணிக்கப்படணும். தீனுடைய எல்லா காரியங்களும் கவனத்தில் எடுக்கப்படணும். ஒவ்வொன்றுடைய ஹக்குகள் நிறைவேற்றப்படணும். பொறுப்புகள் நிறைவேற்றப்படணும். பொறுப்புகள் தவறுகள் நடந்திருந்தால் எங்களோட நன்மையை
யாருக்கு யாருடைய பொறுப்பை பாலாக்கி இருக்கிறோமோ அவங்களுக்கு எங்களோட நன்மையை கொடுக்க வேண்டி வரும். எங்களுக்கு நன்மை இல்லைன்னா அவங்களோட பாவத்தை எடுத்து எங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா முஃப்லிஸ் யார்? அத்தத்ரூன மனில் முஃப்லிஸ், பங்கோலத்காரன் யார் என்று தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல் முஃப்லிஸு ஃபீனா மன் லா திர்ஹம் லஹு வலா மதா. யாருக்கிட்ட காசு பணம் இல்லையோ, யார் லொஸ்டா இருக்கிறாரோ, லொஸ்டா போயிட்டாரோ, அவரு தான் முஃப்லிஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்மையான நஷ்டவாளி பங்கோலத்காரன் யார் என்றா, அல் முஃப்லிஸு மின் உம்மத்தி மன் யஅதி யௌமல் கியாமah பிஸலாத்தின்